ஆதாரம் தேவைப்படாத நம்பிக்கை, அதுதான் யாயிரினுடைய நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கை. ஆபிரகாமின் நம்பிக்கையும் அப்படித்தான் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்ததாக இருக்க வேண்டும். ஆதாரங்களை தேடிக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையை நிலைத்து வைத்திருக்கக்கூடாது என்பார்கள். வெறும் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது காணும் அடையாளத்தினாலோ ஒரு மனிதன் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவனாக வாழ்ந்துவிட முடியாது. தேவையில் தொடங்கி ஒரு மனிதன் படிப்படியாக அவனுடைய நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டு போக வேண்டும். இன்று நற்செய்தி எடுத்து பாருங்கள். நூற்றுவர் தலைவன் தன்னுடைய மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான். ஓடோடி வருகிறான், ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறான். ஆண்டவரே, என் மகன் சாகும் தருவாயில் இருக்கிறான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ உன் மகன் உயிரோடு இருப்பான், உயிரோடு பிழைத்துக் கொள்வான் என்று சொல்கிறார். அதை சொன்னது கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு வந்தது தொடக்கம். தன் மகனுடைய தேவை தான் விசுவாசத்தின் தொடக்கமாக இருந்தது. கூட்டிகிட்டு போகணுன்னு வந்தான். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த கூட்டிகிட்டு போகணுன்னு தொடங்கின அந்த நம்பிக்கை அடுத்ததாக வளர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையில் நிலை கொள்ளுகிறது நிலையை வந்து அடைகிறார். அடுத்தது அந்த வார்த்தையை நம்பி செயல்படுகிறவனாக மாறுகிறான். இந்த படிநிலையை கடந்து போகும்பொழுது அவனுடைய நம்பிக்கை மேலோங்குகிறது. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கை என்பது தேவையின் அடிப்படையில் தொடங்கலாம், ஆனால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் ஒன்று படித்தேன். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் பிரிஸ்டல் நகரில் ஒரு மாபெரும் அனாதை இல்லத்தை நடத்தி வந்திருக்கிறார். அந்த இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அங்கங்கே உணவு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த உணவை வைத்து அவர்கள் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். கொடுக்குற காணிக்கை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காலை உணவுக்கு வழியே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது அந்த இருக்கிற கணக்காளர் வந்து கேட்டாராம், சார், ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு உணவே இல்லை, காலை சாப்பாடுன்னு. அப்போ தான் அவர் சொன்னாராம், எல்லாரையும் உட்கார சொல்லுங்கள். எல்லாரும் சாப்பாடு வெறுந்தட்டோடு உட்காந்துருக்குறாங்க. வெறுந்தட்டோடு உட்காந்துருக்கிறப்போ இவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே, இந்த காலை உணவை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணுறாரு. எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வேண்டிக்கிட்டு இருக்கிற சூழலில் பட்டுன்னு யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி நின்று கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. போகிறாங்க. அவர் வந்தார், ஒரு பிரெட்டு கடைக்காரர். ஐயா, ராத்திரி முழு எனக்கு தூக்கம் இல்லை, உங்களுக்கு உணவு தேவைப்படும்னு சொல்லி எனக்கு செய்தி கனவுல வந்தது, அதனால் என்னால் தூங்க முடியல, இந்தாங்க பிரெட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்களாம். எல்லாரும் பகிர்ந்து கொண்டாங்களாம். இது முடியறதுக்குள்ளேயே ஒரு பால் வண்டிக்காரர் வந்து நின்றுருக்கிறார். அந்த பால் வண்டிக்காரர் வந்து நின்ன உடனே, ஐயா, என் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, பால் வீணாக போகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கரெக்டாக அந்த நேரத்தில் நடந்ததான். அன்புக்குரியவர்களே, ஆதாரம் தேடாத நம்பிக்கை தான் சிறந்த நம்பிக்கை என்பார்கள்.